ஓம் நம சிவா ஆதிசக்தி நம வணக்கம். மாயன் மாயலோக சேனல்ல ஆன்மீக அன்பர்களை வரவேற்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்மை குறைவு. நிறைய பேருக்கு பிரச்சனை, ஆண்மை குறைவு சம்பந்தமான பிரச்சனைகள். குருஜி, எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையாக இருக்குது, அதனால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ நம்ம சிஷ்ய பிள்ளைங்க கேட்டுக்கிட்டதோட விளைவா சிஷ்யர்கள் மற்ற ஆன்மீக அன்பர்கள் இவங்கெல்லாம் ஒரு நல்ல மருந்து எதிர்பார்க்குறாங்க, ஒரு மூலிகை கேட்குறாங்க. ஸோ அந்த மூலிகைக்காக நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆண்மை குறைவு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் யூஸ்வலாக வந்து நம்மளுடைய ஆண் உறுப்பில் பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கணும், இரத்த ஓட்டமானது ரொம்ப சீராக இருக்கணும். அந்த சீராக இல்லாத பக்கத்தில் இப்போ சமயத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்னு சொல்கிறது நம்ம மெடிக்கலி. அந்த எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனை வரும், அந்த எரக்ஷனில் பிரச்சனை இருக்கும். அது விரைப்புத்தன்மையில் கோளாறு ஏற்படும். ஏன் கோளாறு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அந்த விரைப்புத்தன்மை எதனால் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற இரத்த ஓட்ட தடை. இந்த இரத்த ஓட்ட தடை அப்படிங்கிறது, அதாவது நம்மளுடைய ஆண் உறுப்பானது, ஒவ்வொரு மனிதனுடைய ஆண் உறுப்பும் கார்போரா கேவர்னோசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மூத் மசில்ஸால் ஆனது. அந்த ஸ்மூத் மசில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ளது. இப்போ எப்படி நீங்கள் ஸ்பாஞ்சை வந்து தண்ணியில் தொட்டிங்கன்னா வெயிட் ஆயிரும், அதாவது தண்ணிங்கிறது இங்கே ரத்தம்னு வச்சுக்கோங்க. தண்ணியில் தொடாமல் இருக்கும்போது ஸ்பாஞ்சு வெயிட் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி தான் ஆண் உறுப்பில் இரத்த ஓட்டமானது ஃபுல்லாக ஃப்ளோ நல்லா இருக்கையில் விரைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இரத்த ஓட்டத்தோட ஃப்ளோ கம்மியாக இருக்கிற பட்சத்தில் விரைப்புத்தன்மை இருக்காது. ஸோ அப்போ விரைப்புத்தன்மை நல்லா இருந்தால் மட்டும்தான் பெனட்ரேட் பண்ணி வஜைனாக்குள்ளே ஆண் உறுப்பானது உள்ளே போக முடியும். இது வந்து ஒரு மிகப்பெரிய டாபிக். இன்னைக்கு ஆண்மை குறைவுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது, இளைஞர்களுக்கே பிரச்சனை. இதை பற்றின விஷயங்களை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு விஷயமா. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்மை குறைவை சரி பண்ணுறதுக்கு பஸ்பம் ரெடி பண்ணி காயங்கள் பற்றி ரொம்ப அதிமுக்கியமான ஒரு மூலிகை. அந்த காயகல்ப முறையில் நம்ம இந்த பஸ்பத்தை ரெடி பண்ணி, அதாவது பஸ்பங்கிறது தங்கச்சத்து. இப்போ தங்கத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நம்ம நாட்டில் மறைந்த ரொம்ப ஃபேமஸானவர் தங்க பஸ்பம் சாப்பிட்டாரு அப்படின்னு. இந்த தங்க பஸ்பங்கிறது அந்த காலத்தில் ராஜாக்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டதுண்டு. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய உடம்பு வந்து அந்த நர்வஸ் டிஸ்ஃபங்க்ஷன் இல்லாமல், அதாவது ஆரோக்கியமாக, அதாவது உடம்பாக இருக்கட்டும் பூமியாக இருக்கட்டும் தங்கச்சத்து குறிப்பிட்ட அளவு இருந்தால் மட்டும்தான் உடலாக இருக்கட்டும் பூமியாக இருக்கட்டும் ஒழுங்காக இயங்க முடியும். இப்போ பூமிக்குள்ள சென்டர் ஆஃப் த எர்த்துன்னு பார்த்தா உள்ள வந்து கோல்டு தான் இருக்கும். அதே மாதிரி எங்கே தங்கச்சத்து நிறையா இருக்கோ அங்கே தான் தாவரங்கள் செழித்து வளரும். பார்த்தீங்கன்னா தங்கச்சத்து அதிகமாக இருக்கிற இடத்துல தாவரங்கள் செழித்து வளர்ந்துட்டு இருக்கும். அதே ஒரு மாதிரி மனிதன்கிட்டையும் தங்க சக்தி இருந்தால் மட்டும்தான் உறுப்புகள் அத்தனை உள்ள இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளாக இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் ஒழுங்காக இயங்க முடியும். ஸோ இதன் அடிப்படையில் தான் தங்கத்தை பஸ்பமாக்கி சாப்பிடக்கூடிய வித்தையை சித்தர்கள் நம்ம நாட்டு மன்னர்களுக்கு போதிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி போதிச்சதோட விளைவு பல நன்மைகளை தந்தது. அவங்களுக்கு ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாமே பெருகும். அடுத்த விஷயம் என்னன்னா, அந்த தங்கச்சத்து
குறிப்பாக தாம்பத்தியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் தங்கத்தை பஸ்பமாக்குற ஒரு மெத்தடு, அந்த பஸ்பம் அது கூட சில மூலிகைகள் நம்ம கலக்கும்போது அதுக்கான விஷயத்தை நம்ம கொடுக்க முடியும். அது கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்கனால அந்த வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம், அது வேற விஷயம். இப்போ தங்கச்சத்து நிறைந்த நம்ம தாவரத்தை, அதாவது அற்புதமான ரகசிய மூலிகைகளாக இருக்கக்கூடிய நிறைய மூலிகைகள் இருக்கு. அந்த மூலிகைகளை நம்ம புடம் போட்டு பஸ்பமாக்கி அந்த பஸ்பத்தை நம்ம மருந்தாக உட்கொள்ளும் போது அளவுகள் இருக்கு. சில பேருக்கு பார்த்தா 3 கேப்சூல் அளவு தேவைப்படும் ஒரு வேளைக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 கேப்சூல் அளவு தேவைப்படும். சில பேருக்கு 1 கேப்சூல். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு ஈரலை எல்லாமே கெட்டு போயிருக்கும், உள்ளுறுப்புகள்லாம் கெட்டு போயிருக்கும். இந்த காயகல்ப மூலிகையானது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா நோய்க்குமே ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்கும். அதாவது ஆண்மை குறைவு மிக முக்கியமான டாப்பிக்காக நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இதில் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதை நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் அதில் விஷயம். அது என்னன்னு காகபுஜண்டர், அகத்தியர், கொரக்கர் இந்த 3 சித்த பெருமக்களோட வழிகாட்டுதலின்படி நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, தொடுநாடிங்கிற முறையில் நெத்தியில் கை வச்சு பார்த்து அவங்களுடைய கண்டிஷன் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, அவங்க பாடியோட நிலை. இப்போ நாடி பார்க்குறது அந்த காலத்து மெத்தடு. வாத நாடி, பித்த நாடி, ஸ்லேத்ம நாடி அப்படின்னு பார்க்குறது ஒரு மெத்தடு. இப்போ அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. இப்போ தொடுநாடியில் நம்ம ஆக்ஞா சக்கரத்தில் கை வச்சு பார்க்குற ஒரு மெத்தடு. இந்த தொடுநாடி முறையில் நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய கர்மங்கள்லேருந்து, அவங்களுடைய நோயிலேருந்து அவங்களுக்கு என்ன அளவு நம்ம மருந்தாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சித்தர்கள் நமக்கு சொல்லுவாங்க, நம்ம மூலியமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது அந்த அளவில் உங்களுக்கு மருந்து கொடுக்கப்படும். அதுக்கு அந்த மருந்துக்கு நம்ம அது முன்கூட்டியே ப்ரேயர் இதில் தான் நம்ம அந்த மருந்தை ரெடி பண்ண முடியும். உடனே எடுத்ததுமே நம்ம செஞ்சிட முடியாது. ஏன்னா அதுக்கு ப்ராசஸ் இருக்குது. அது புடம் போடணும், நிறைய விஷயங்கள் இருக்குது, பஸ்பமாக்கணும், அது போக தாவரத்தையும் புடம் போடணும். இந்த மாதிரி எல்லாம் பஸ்பங்கள்லாம் சேர்த்து அதை மூலிகை மருந்தாக கொடுக்கணும். எல்லா நோய்க்குமே இது ஒரு மருந்தாமையும். குறிப்பாக ஆண்மை குறைவை சரி செய்கிறதுக்கு இந்த மருந்தை நம்ம ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதில் எரெக்ஷனே இல்லாதவங்களுக்கு அந்த எரெக்ஷன் எப்படி எவ்வளோ தூரம் அவங்களால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுங்கிறது எடுத்துக்கிட்டவங்களுக்கு நிறைய டெஸ்டிமோனி மாதிரி. இந்த ரகசியமான விஷயத்தை யாரும் நான் இதை சாப்பிட்டேன் இதனால் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லவும் முடியாது, டெஸ்டிமோனி மாதிரி கொடுக்கவும் முடியாது. அதனால் நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. இந்த நன்மையை எல்லாரும் பெறணுங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம சொல்கிற விஷயம். ஸோ அதனால் எல்லோரும் இந்த பதிவில் நான் சொல்கிற விஷயத்தை காதில் வாங்கி இந்த நோய், அதாவது இந்த ஒரு இதனால பல மன பிரச்சனைகள் வரும், சில குடும்பங்களில் பிரச்சனை வரும். ஆண் பெண் தாம்பத்தியம், அதாவது தாம்பத்தியத்தில் கணவனுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு, அதாவது மனைவிக்கு அந்த உச்சக்கட்ட நிலை வர்றதுக்கு முன்னாடியே கணவன் தன்னுடைய சுக்கிலத்தை இழந்துருவான். அப்போ கணவன் தன்னுடைய சுக்கிலத்தை இழக்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. அவங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கிறவங்க அவங்க திருப்தி அடையாத போது அந்த அந்த தாம்பத்தியத்தினிடையே ஒரு வெறுப்பு வரும். அந்த தாம்பத்தியத்தோட வெறுப்பு தன்னுடைய கணவன்கிட்ட வேறு விதமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை இது குடும்பத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நிறையா குடும்பங்களில் சில கேஸெல்லாம் டைவர்ஸ் வரையிலலாம் போயிருக்கு. தாம்பத்தியம் சரியில்லாமல் உடனே டைவர்ஸ் பண்ணிவிட்டு வேறு திருமணம் கூட பண்ணுறவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் தாம்பத்தியம் நிறைய பெண்கள் நம்ம கட்டின கணவனுக்கு நல்லபடியாக என்ன இது ஒரு மேட்ரு இல்லை, இதுவும் வாழ்க்கையில் ஒரு அங்கம். ஆனால் இது ஒரு பிரச்சனையாக பெருசாக எடுத்துக்காம அந்த மாதிரி நிறைய அவங்க இதை ஒரு பொருட்படுத்தாமல் இருப்பாங்க. சில பேருக்கு இதில் திருப்தி இல்லை அப்படிங்கிறதுனால நிறையா வாழ்க்கையெல்லாம் பிரிஞ்சு போனது உண்டு. இதுக்கு இந்த ஆண்மை குறைவை பற்றி, அதாவது
எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்மீக குறைவில் நிறைய விஷயம் இருக்குது. ஒவ்வொரு பாட்டாக பார்ப்போம். இந்த பாட்டில் இதோட நான் இந்த வீடியோவை காணொலியை முடிச்சுக்கிறேன். அடுத்த பாட்டில் ஆன்மீக குறைவு பார்ட் 1 அப்படிங்கிறதுல நான் வந்து அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆன்மீக குறைவுனா என்ன, அதாவது உறுப்புக்கு ஆணுறுப்புக்கு முறையான இரத்த ஓட்டம் இல்லாததுனால ஏற்படுற தளர்ச்சி. சரியா? அது ஒன்று. விந்து உற்பத்தி, உயிரணுக்களோட உற்பத்தி அளவு கம்மியாகிறது, அது ஒன்று. அதே மாதிரி வீக்னஸ், ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் ஒரு சீக்கிரம் விஷயங்கள் வந்து இதாகிறது. இந்த மாதிரி இதெல்லாம் விஷயங்கள். இதை ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். இப்போ ஆன்மீக குறைவுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. மெயினாக இரத்த ஓட்டம் ஆணுறுப்புக்கு செல்லாத தடை. இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஆனால் இந்த பதிவை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நமசிவாய. வணக்கம்.